இன்றைய புனிதர் ஜூலை 11 புனித பெனடிக்ட் துறவி. பிறப்பு 480 நார்சியா உம்ப்ரியா. இறப்பு மார்ச் 21 547. இவர் ஓர் உயர் குலத்தில் பிறந்தவர். இவர் ரோம் நகரில் கல்வி பயின்றார். அங்கு படித்தபோது இளைஞரிடையே நிலவிய தீமைகள் இவரை அதிர வைத்தது. இதனால் உடனே ரோமை விட்டு ஓடினார். அப்போதுதான் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க திட்டமிட்டார். ஒரு மலை உச்சிக்கு தனியாக சென்றார். அங்கே எமானுஸ் என்ற தவ முனிவரை சந்தித்தார். இம்முனிவர் காட்டிய வழியில் 3 ஆண்டுகள் இவருக்கு சற்று அப்பால் சென்று தாமும் முனிவராக வாழ்ந்து வந்தார். இவர் தவ வாழ்க்கை மேற்கொண்டதை அறிந்த பலரும் அங்கு இவரை சூழ்ந்து கொண்டனர். இதன் விளைவாக தோன்றியதுதான் புனித பெனடிக்ட் துறவற சபை. இவர் தன் சபை துறவிகளுக்கு கிறிஸ்துவிடம் மாறாத, எவராலும் பிரிக்க முடியாத உறவு கொண்டிருக்க கற்றுக் தந்தார். அத்தோடு அனைத்திலும் ஞானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கட்டளையிட்டார். கூட்டு வாழ்வு வழியாக ஒற்றுமையை உணர வைத்தார். ஜபமும் உழைப்பும் என்பதை இச்சபின் குறிக்கோளாக கொண்டனர். பெனடிக்ட் தனிமை நாடினாலும் அடிக்கடி மக்களை சந்தித்து வந்தார். நோயாளிகளை குணமாக்கினார். வறுமையில் வாடியோருக்கு பொருளுதவி அளித்தார். ஏழைகளுக்கு தவறாமல் உணவு வழங்கினார். பல முறை இறந்தோரை உயிர்த்தெழச் செய்தார். தனது இறப்பை 6 நாட்களுக்கு முன்னறிவித்தார். தனக்கென்று கல்லறை குழி ஒன்றை தோண்டினார். ஒரு நாள் திருப்பலியில் திருவுணவு உண்ட பின் சிற்றாலயத்தில் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தனது கைகளை இவர் மேலே உயர்த்தி ஜெபிக்கும் போது உயிர் பிரிந்தது. புனித பெனடிக்ட் தான் திருவழிபாட்டு முறைக்கு அடித்தளமிட்டவர். தினந்தோறும் ஆராதனை என்ற முறையும் இவர்தான் அறிமுகப்படுத்தினார். 12ஆம் பத்திநாதர் இவருக்கு ஐரோப்பாவின் தந்தை என்று பட்டம் சூட்டினார். ஜெபம். நல்ல ஆயனாம் இறைவா, மீது கொண்ட அளவில்லா அன்பினால் புனித பெனடிக்ட் தன் பெயரில் ஒரு சபையை தோற்றுவித்தார். உலகெங்கும் இச்சபையினர் சென்று நற்செய்தியை பரப்புவதுடன் பல ஏழைகளுக்கு வழிகாட்டி வாழ்வை அளித்துள்ளனர். நாங்கள் எங்களின் பொருட்களில் ஒரு சிலவற்றையாவது ஏழைகளுக்கு கொடுத்து பகிர்தலில் வளரவும் வாழ்வும் வரம் தாரும். ஆமென்.